15/9/2024 அன்று ஒளிபரப்பான நீயா நானா குறித்து நாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் நம்மளுக்கு வந்தது. அதில் மிக முக்கியமானது என்னன்னா, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், வேலைக்கு போகாத பெண்கள், இந்த 2 பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பொண்ணு வந்து ஷூ மாட்டி விடுறதுலேருந்து எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய புனிதம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதுக்கு நிறைய எதிர்கருத்துக்கள் இருந்தது. ஃபர்ஸ்ட் இதை பற்றி நம்ம பேசுனதுமே என்னாச்சுன்னா, நிறைய கமெண்ட்டுகள் அதில் வந்தது. சில நெகிழ்ச்சியான ஆடியோ நோட்ஸும் நம்மளுக்கு வந்தது. அதை பற்றியும் சில கமெண்ட்ஸை பற்றியும் நம்ம இந்த இடத்துல பேச கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இதுவரை இந்த தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ விரிவான ஒரு பார்வைக்கு பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து உருட்டுறதுக்கு வந்திருக்காங்க. ஐ மீன் இதை பற்றி ஒரு பார்வையை சரியாக பேச, இது உருட்டுலாம் கிடையாது, சரியாக பேச வந்திருக்காங்க. வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். எஸ், தட்ஸ் இட். ரைட், இப்போ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ரைட், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், வேலைக்கு போகாத பெண்கள், இதில் என்னென்னா நிறைய இடத்துல வந்து இந்த வீடியோவுக்கு திரும்ப திரும்ப பார்த்த ஒரு விஷயம் அது மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு மைண்ட் ப்ளோவிங் வீடியோ. ரொம்ப சரியான கருத்துக்களை சொன்னீங்க. அதுவும் சுதா மேம் வந்து பிச்சு பெணர் எடுத்துட்டாங்க அப்படின்ற கமெண்ட்டுகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதில் வந்து புஷ்பலாதா அப்படின்றவங்க போட்ட கமெண்ட் ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் பசங்க, மட்டுமே 5 பேர். எங்கள் அம்மா அறிவியல் உபகரணங்கள் ஏதும் இல்லாத காலகட்டம் 1980-85கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நினைவு தெரியும் போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆக்சுவலி அடுப்பு வந்து கேஸ் அடுப்பு கிடையாது, கிரைண்டர் கிடையாது, ஆட்டுக்கல்லில் வந்து அம்மா கதை சொல்லிட்டு அரைப்பாங்க, வாஷிங் மிஷின் கிடையாது, அயன் பாக்ஸ் கிடையாது, ஸ்டவ்வு கெரசின் அடுப்பு இல்லை விறகு அடுப்பு தான். அதன் பிறகு வந்து குக்கர் கிடையாது. அதாவது நீங்கள் எரிய போட்டு விட்டு 5 சவுண்ட் வந்து ஆஃப் பண்ணால் குக்கர் இருக்குல்ல, அந்த குக்கரே கிடையாது. குக்கரே எங்கள் வீட்டில் கிடையாது. எல்லாம் தேக்ஸாவில் வடித்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷினுங்க, பம்பு எல்லாமே கைப்பிடியில் தான் வந்து கையடி, அதாவது நம்ம கையடிக்கின்ற பாருங்க. மோட்டார் போட்டுலாம் தண்ணி எடுக்க முடியாது, மோட்டரே கிடையாது. அடிப்பைப்பில் அடித்து தான் எடுக்கணும். அது எத்தனை துணியை துவைச்சாலும் எத்தனை துணியை அலசினாலும் அதுதான். இப்போ இதுவே வந்து ஒரு தஞ்சாவூர் பக்கம் இல்லை இங்கே சிதம்பரம் தாண்டதுமே பார்த்தீங்கன்னா வாய்க்கா வரும், அதில் தண்ணி வரும், எல்லோரும் குளிக்க போவாங்க, அங்கேயே துவைச்சிட்டு பக்கெட்டில் துணி எடுத்து வந்து வீட்டில் காய வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுக்கு அது கூட பாக்கியம் இல்லை. அதிகபட்சம் கரண்ட் வந்தது என்னது 6 மணிக்கு மேலே வந்து என்ன பண்ணுவாங்க, லாந்தர் ஏற்றுவாங்க எங்கள் அம்மா. ஓகே, அந்த துணியெல்லாம் வந்து வாயில் புடவை வந்து கிழித்து எல்லாம் தொட வரலையும் துணியை ஏற்றிக்கிட்டு அது மேலே வந்து அந்த திரி ரெடி பண்ணுறதுக்காக லாந்தருக்கான திரி, விளக்குகளுக்கான திரி இதெல்லாம் பண்ணுவாங்க. லாந்தர் உள்ளார வந்து சாம்பல் போட்டு தொடச்சாதான் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தும்போது அவங்க அந்த 5 பேருக்கும் அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. 5 பேரும் வளர்க்கணும். ஈர விறகாக இருக்கட்டும், மழை காலத்தில் இன்னும் கொடுமை. ஸோ இந்த 5 பேருக்கும் சாப்பாடு போட்டு ஆகணும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த சுகபோகம்லாம் அப்போ கிடையவே கிடையாதுன்னு சொல்ல வரேன். இன்றைக்கும் வந்து திரும்ப இந்த பெண்கள் வந்து முன்னேறணும், போகணும், ஹவுஸ் ஹோல்டை வந்து பாதியாக 2 பேருமே பிரிச்சுக்கிட்டு வேலை செய்யணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா சப்போர்ட்டே இல்லாமல் வளர்ந்தாங்க எங்கள் அம்மா. சப்போர்ட்டே இல்லாமல் எங்கள் அம்மா எங்களை வளர்த்தெடுத்தாங்க 5 பேரையுமே. ஒரு வேளை கூட நாங்கள் பசியில் வந்து துடிச்சதே கிடையாது. அந்த விறகடுப்பாக ஈர அடுப்பாக இருந்தாலும் ஊதி கீதியாவது சாப்பாடை போட்டுருவாங்க. 5 பேருக்கும் துணி துவைச்சி போட்டு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி மதியான சாப்பாடுக்கு சத்துணவு அப்பெல்லாம் இருந்தோன்னா நாங்கள் அம்மா பாடம் கொடுக்கக்கூடாது, நாங்கள் வந்து தட்டெட்டுன்னு போயிடுவோம். அங்கே தான் போடுறாங்களா அப்படின்ற மாதிரி அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வந்தவங்களா. அதனால தான் அதை வந்து தொடர்ந்து பேசுறது. இப்போ அவ்வளோ இப்போ இருக்கிற சொஃபிஸ்டிகேஷன்ஸ் அப்போ இல்லைன்னு சொல்ல வரேன். இப்போ வந்து இன்னொன்று, மெய்டுக்கு வந்து கூட ஆள் வச்சுக்கிறாங்க, வீட்டிலே தான் இருக்கிறாங்க. மெய்டு வச்சுக்கிட்டு சாமான்லாம் அவங்க கழுவிடுறாங்க, வீட்டையும் தொடச்சி வச்சிடுறாங்க. இவங்க அதிகபட்சம் சாப்பாடு வைக்கிறாங்க, துணி மடிக்கிறது கூட ஆள் இருக்குது, துணி மடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது, சாப்பாடும் குக்கரில் வச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறாங்க. இதுதான் கொஞ்சம் மேற்பார்வை பார்த்தா போதும், சொஃபிஸ்டிகேட்டடான வாழ்க்கைன்னு சொல்லுவேன். அதாவது சமயக்கட்டை நிற்கிறவங்க அந்த கஷ்டம் இருக்குன்றதுலாம் தெரியும். இப்போ வெளியில் போய் வேலை செய்கிற அதே விஷயங்கள் இங்கே உள்ளார இருக்கும்போது இங்கே எல்லாத்துக்கும் ஆட்களும் வச்சுக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அது ஏன் இப்போ இவ்வளோ சொல்கிறேன்னா, அன்னைக்கு இருந்தால் மாதிரியான ஒரு சொஃபிஸ்டிகேஷனான ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு அப்போ எவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக சொல்லுங்க. இல்லை அதில் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வச்சுக்கிறது இல்லை, வேலை ஆட்கள் வைக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஓகே. பட்
நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப வேலிட். அதாவது உங்க அம்மாக்கோ இல்லை எங்க அம்மாக்கோ இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு எல்லாமே வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துடலாம், ஆமா அடுப்புல சமைச்சிடலாம், மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே இருக்கு, ஈவன் அவன்ல இருந்து எல்லா வசதிகளும் இருந்தாலும் கிச்சன்ல நிக்கிறதுங்கிறது வேற விஷயம். பட் இதெல்லாம் இருக்கும்பொழுது உங்க வேலை இலகுவாகுது, அவ்வளவுதான். அது வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிடு. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா வந்து ஏன்னா அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் எல்லாருமே ஆணாதிக்க சமூகத்திலான வாக்கப்பட்டவங்க, மீ ஆல்சோ அப்படிதான். நிறைய புத்தகங்கள் வாசிச்சு நம்ம கஷ்டங்கள், எங்க அம்மாவுடைய கஷ்டங்கள்லாம் புரிஞ்சதுனால நான் இப்படி இருக்கிறேன். இல்லைன்னா சமைக்கிறதால உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில கடந்து போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எங்க அம்மா வந்து வேலைக்கு போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருப்போன்றது தான் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வேலைக்கு போகிறது ட்ரை பண்ணும்போது அது என்னது பொம்பளை வேலைக்கு போய் சம்பாரிச்சு போட்டு நான் சாப்பிட்றது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்தப்போ அதில் எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாதனால அவங்க அதை போகலை. அதனால தான் நான் தொடர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் தனியாக நீங்கள் வேலைக்கு போனால் தான் நீங்கள் சுயம்புவாக நிற்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 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 ஆட்டோவுக்கு காசு வாங்குறதுலேருந்து, ஆட்டோ வந்து 200 நீ அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி வந்திருக்கலாம், இல்லை இது பிடிச்சி வந்திருக்கலாம். ஏன்னா இறங்கணும் மெட்ரோவில் அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு பீரியட்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் அந்த 200 வந்து நீ மெட்ரோ பிடிச்சி 50 வந்திருக்கலாம்னு சொல்லும்போது வந்து ஒரு பெரிய எரிச்சலே வரும். கண்டிப்பாக ஒரு எரிச்சல் வந்து அது என்ன சொல்கிறதுனா இயலாமை உச்சமாக வந்து நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் இதை பேசும்போது ஒரு ஆடியோ நோட், அந்த பெண்ணோட பர்மிஷனோட தான் இந்த ஆடியோ நான் இங்கே ஒளிபரப்புகிறேன். பேர் வேண்டாம். உண்மையிலே இந்த ஆடியோ கேட்கும்போது நான் ஒரு விஷயம் மட்டும் ஃபீல் பண்ணேன். நான் ஆக்சுவலி இந்த டூல், இது இந்த சமூக வலைதளத்துக்கு ஒரு டூல், இந்த யூடியூப் மூலமாகவும் சரி, நான் பிளாக் மூலமாகவும் சரி, என் அனுபவங்களை தான் நிறைய எழுதினேன். அதில் நிறைய இடத்துல நான் மோட்டிவேஷன் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸராக இருந்திருக்கேன். அது ஏன்னா அதில் இருக்கிற உண்மை தான் அதுக்கான காரணம். ஓகே, நம்ம பார்த்த அனுபவங்களையும் பகிர்ந்த விஷயங்களையும் அங்கே இப்படிலாம் நடக்குது, இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்ற ஒரு பார்வைக்கும் கோணத்துக்கும் வர்றது தான் அங்கே முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன். வாழ்க வளமுடன் சார். நீங்க சொன்ன மாதிரி நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா அம்மா பார்த்து அவங்கள நல்லா வச்சுக்கணும்னே படிச்சேன். வெறும் வேலைக்கு போகணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். கல்யாணம் ஆயிட்ட பிறகு சப்போர்ட் கிடைக்காதனால குழந்தை ரொம்ப வாழா இருந்தான். யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லாதனால வேலையை விட அப்பா அம்மாவே சொன்னாங்க. வேலையை விட்டுட்டு இப்ப என் பையன் காலேஜ் படிக்கிறான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்கு காசு கேட்கும் போதும் யாரும் காசு கேட்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஆனா இதுவே அப்பா வீட்டுல இருக்கும் போது கூட அப்பா காசு ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கூட சேர்த்து வச்சு அப்பாக்கே மாச கடைசியில கொடுப்பேன். ஆனா கல்யாணம் இப்ப வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி எதனா வாங்கணும்னாலும் எதுவுமே வாங்க மாட்டேன் சார். ஒரு பொட்டு, ஒரு கம்பல் கேட்பேன், அப்புறம் வேணாங்கன்னு சொல்லிடுவேன். இப்ப மாத்திரைக்காக அவர்கிட்ட கை நீட்டும் போது ஒரு வாட்டியும் மாத்திரை சாப்பிட்டே இருக்க எப்பதான் அவனுக்கு உடம்பு கியூர் ஆகும்னே தெரியல. அந்த இடத்துல இல்ல சார், நான் நல்லா இருக்கணும்னு சொல்றாரா இல்ல அவரு காசை வாங்கிட்டே இருக்கேன்னு சொல்றாரான்ட்டு நிறைய மனசு குத்தும். ரொம்ப ட்ரை பண்ணி நான் இங்க புது லாங்குவேஜை கத்துக்கிட்டு இந்த புது லாங்குவேஜ் இடத்துல போயிட்டு படிச்சு அந்த புது லாங்குவேஜ் இடத்துலயே நான் வேலை வாங்கி கடைசியில குழந்தைய பாத்துக்க மாட்டேன்னு ஒரு சப்போர்ட்டே கிடையாது. ஆனா இப்ப கேட்டா கூட இல்ல, என்ன சப்போர்ட் உனக்கு நான் கொடுக்கல அப்படின்றாங்க. ஆனா ரியல் சப்போர்ட் புரியல யாருக்குமே. நான் என்ன சப்போர்ட் சொல்றேன்ட்டு, நீ போ நம்ம குழந்தைய பாத்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கூட பேசுறது இல்லை. ஒருத்தர் கூடனா என் கணவர் தான். ஆனா ஐ எம் ஹாப்பி நவ். பட் ஈவன் தோ நீங்க சொன்னது எல்லாமே நான் ஃபாலோ பண்றேன் சார். எதுவுமே கேட்கறதுக்கு மனசு வராது, கேட்டேன்னா மனசு குத்தும், எதனா செலவு வைக்கிறோமோன்னு மனசு வலிக்கும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப கூப்பிட்ட என் பையன் நான் என் கூடயே வரப்போறான். காசு இருக்கிறவங்க கிட்ட தானே போவான். நீங்க சொன்ன மாதிரி நான் ஒண்ணும் இல்லாமதான் சார் இருக்கு.
எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் காசு அனுப்புவாங்க, நம்ம எல்லாம் சம்பாரிச்சிருந்தா நம்மளும் எல்லாருக்குமே காசு அனுப்ப முடியுமே அப்படிலாம் யோசிப்பேன் சார். என்னால எதுவுமே முடியறது இல்லை. ஆனா நான் ஃபுல்லா அந்த மைண்ட் செட் எல்லாம் மாத்திட்டு நான் உண்மையா என் மைண்டையே நான் வந்து ஓவர் கம் பண்ணி ஒன்னும் இல்ல, ஹாப்பியா இருக்கலாம், அதை டிப்ரெஸ்டா எடுத்துக்காம அந்த மாத்திரையெல்லாம் மாத்தி ஃபுல்லா யோகா பண்ணி ஓரளவுக்கு என் மைண்டை ஓவர் கம் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கில்ட்டி கான்சியஸ்ல இருந்து ஒன்றும் பண்ணாம போயிட்டோமே அப்படின்றது. சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என் கூட படிச்சவங்க எல்லாருமே சார் அந்த கிளாஸ்ல கேட்பாங்கல்ல, நீ என்னவா ஆக போற அப்படின்னு எல்லா கிளாஸ்ல கேட்பாங்க சார். கோ எஜுகேஷன் எல்லாருமே இல்லை சார், எல்லா கேர்ள்ஸும் ஒண்ணுக்குமே புரியாம நிப்பாங்க. நான் ஒண்டி எழுந்து சார் நான் வேலைக்கு போகணும், நான் வேலைக்கு போயிட்டு நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் இப்படின்னு நான் ஒரு சொல்லுவேன் சார் கிளாஸ்ல. ஆனா எந்த ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னதில்லை. ஆனா என் கிளாஸ்ல படிச்சவங்க எல்லாருமே வேலையில இருக்காங்க. நானு ஒரு பொண்ணை தவிர மிச்சவங்க எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்க, எல்லாரும் வீடு வாங்கியிருக்காங்க, எல்லாரும் கார் வாங்கியிருக்காங்க. நான் எங்க ஆட்டோக்கு போறதுக்கு கூட எங்க வீட்டுக்காரர்கிட்ட காசு கேட்கறதுக்கு கஷ்டப்படுவேன். இது உண்மை சார், நீங்க சொன்னது ரொம்ப உண்மை. பட் ஐ எம் ஹாப்பி. எல்லார்கிட்டயும் எல்லாமே கிடைக்காது இல்லையா, எல்லாருமே ஜாக்கி சார் மாதிரி இருக்க முடியாது. உண்மையா இல்ல சார், என் தம்பி கூட உங்களை மாதிரிதான் யூகேக்கு போயிருக்கான். 0ல இருந்து ஆரம்பிச்சிருக்கான். அவங்க ஒய்ஃப் தான் வேலை பண்ணாங்க, அவங்க ஒய்ஃப் படிக்கணும்னு போயிட்டாங்க, அவங்கள நம்பிதான் போட்டு 0ல இருந்து ஆரம்பிச்சான். போயிட்டு ஒரு வாட்டியும் கான்ட்ராக்ட் முடியும் போதும் வேலையை தேடி 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 போராடிட்டு தான் இருக்கான் அவங்கள மாதிரி. குட் சார், கீப் இட் அப், ஹாப்பியா இருங்க சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ, வாழ்க வளமுடன். இந்த ஆடியோவில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் அப்படி இருந்தால் இவ்வளோ நெகிழ்ச்சியாக வர்றது ஓகே. ஆனால் இது என்னென்னா, ஒரு கம்பேரிசன் வரும்போது நம்மளால் அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போய் கார் வாங்கி வீடுன்னு செட்டில் ஆகிட்டாங்க, ஆட்டோவுக்கே இதுன்னும் போது அவங்களுக்கு எல்லா ரியாலிட்டியும் தெரியுது. பட் ஆனால் எப்படி சமாதானப்படுத்திங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிருது இல்லை அப்படின்ட்டு ஒரு சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துன்னா தயவு செய்து போங்க. காரணம் என்னென்னா, எங்கள் அம்மா வந்து காச நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். அதனால் நான் ரொம்ப இளமையிலேயே அவங்கள இழந்தேன். அப்போ அந்த அந்த ஏன்னா 5 பசங்க, அப்பாவுக்கு பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு குமாஸ்தா வேலை அப்படின்னும் போது அவரும் வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த கம்பெனியை மூட ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு காசு நோய், இவங்களுக்கான டேப்லெட்ஸு, இதை வெளியே சொல்லாமலே அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் லங்ஸ் வந்து இல்லாமல் போச்சு. அதன் பிறகு கைமீறி போச்சு. அந்த மாத்திரையெல்லாம் அவங்க வந்து சொன்னால் இவர் திட்டுவாருன்றதுக்காகவே அதெல்லாம் சொல்லாம். இது எல்லாமே நான் பார்த்தேன். இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து ரொம்ப நேர்மையாக வளர்ந்தாங்க போனாங்கிறதுனால அவங்களால எங்கேயும் வேறு இடத்துக்கு சில வீம்புகள் சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதனால் அவங்க எங்கேயும் போகலை. அதனால் இந்த பக்கமும் வந்து காசு இல்லை, பெரிய சப்போர்ட் இல்லை. எங்கள் அம்மா ரொம்ப தனிமரமாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இறந்து போனாங்க. நான் அதனால தான் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். தலப்பாடு அடிச்சுக்கிட்டு சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. படிக்கிறப்ப சொல்லுவாங்க, தலப்பாடு அடிச்சுக்கிறேன், படித்து தொலை, உனக்கு ஏதாவது அப்போ தான் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி. அதனால் தலப்பாடு அடிச்சுக்கிறது என்னென்னா, உங்களுக்கு தயவு செய்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருந்ததுன்னா, வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் வீட்டில் இல்லாமல் வேலைக்கு போகணுன்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கு காரணங்களை நான் வந்து அந்த வீடியோவில் சொன்னதுனால தான் இன்றைக்கி அவங்க அதை வந்து சொன்னாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த சப்போர்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா, நான் ஒரே விஷயம் தான், எங்கள் அம்மா பட்ட கஷ்டம் என் பொண்டாட்டி படக்கூடாது, என் புள்ள படக்கூடாதுன்றது தான் நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இதில் என் கெரியர்லேருந்து நிறைய விஷயங்களை நான் அதை தூக்கி போட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த கெரியரை தூக்கி போட்டப்ப இப்போது இருக்கலாம், மேபி நான் ஜெயிச்சிருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம். பட் ஆனால் இந்த ஃபேமிலின்ற ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாஸ் ஒன்று வந்திருக்கும். அதுதான் அப்போ வந்து என்னென்னா, நானும் ஜெயிக்கணும், அவளும் ஜெயிக்கணும். ஸோ அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கும். அப்போ அதுக்காக நான் வந்து சும்மா இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னதான் நீ வேலைக்கு போவானான்னு சொல்கிறேன். இதே அதாவது ஆண் செஞ்ச, அதாவது பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா சொஃபிஸ்டிகேட்டா,
அதே விஷயத்தை ஆண்களே செய்யறாங்க நிறைய பேர். அதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். ஆண்கள் வந்து சொபிஸ்டிகேட்டடா பொண்டாட்டியோட சம்பளத்துல அப்படியே ஜாலியா வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப யாரோ கூட என்ன வந்து ட்ரிகர் பண்ற பிறகு ஒருத்தர் கேள்வி கேட்கறேன்னு கேட்டாரு, நீங்க எப்ப வேலைக்கு போக போறீங்க அப்படின்னாரு. நான் என்னென்ன வேலை செய்யறேன், எனக்கு என்னென்ன சம்பளம் வருது, இது எல்லாமே என் ஒய்ஃபுக்கு தெரியும். எனக்கான வேல்யூஸ் என்ன அதெல்லாம் என் ஒய்ஃபுக்கு தெரியும்னு வச்சுக்காங்களேன். கஷ்டங்கள் இருக்கா, இருக்கு. கடன்கள் இருக்கா, இருக்கு. எல்லாமே இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் அதில் சப்போர்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த சப்போர்ட்டு தான். இப்போ அவங்களுக்கு ஒரு கெரியரில் அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னு. இப்போ எப்படி நான் வந்து இப்போ எனக்கு ஒரு கெரியர்லேருந்து நான் வந்து இப்போ டெல்லி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் வேற ஏதோ ஒரு ஊருக்கு போகிறேன், எனக்கு ஒரு என் ஒரு கெரியரில் அது ஒரு பெஸ்ட் விஷயமா இருக்குது. அப்போ நான் குடும்பத்தோடு கூப்பிட்டு போகிறேன்ல, அது சாத்தியமாகுதுல்ல. அந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஒரு கெரியரில் இன்னொரு ஸ்டெப்பு அப்படின்னும் போது ஸோ நான் கிளம்பி வரேன். அதுதான். எஸ். இல்ல இந்த கேள்வியே அவங்க கேட்டதுக்கு நீங்க இவ்வளவு விளக்கமா சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம சொன்னதே என்னன்னா இன்க்ளூசிவ் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொன்னோம் இங்க. அதே மாதிரி இன்க்ளூசிவ் அப்படிங்கும்போது இப்ப அவங்க ஆடியோ நோட்ல கேட்கும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா சப்போர்ட். நான் சொல்ற சப்போர்ட் அவங்களுக்கு புரியல சார். சப்போர்ட் என்னன்னா நீ வேலைக்கு போ, நம்ம குழந்தைய நம்ம பார்த்துக்கலாம், அதுதான் அந்த சப்போர்ட். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு ரூல்ஸ் இவ்வளவு ரெகுலேஷன்ஸ் பேசுறாங்க இல்லைங்களா. இப்ப நீங்க அப்ராட் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராட் வந்துட்டா ஏதாவது ஒரு வகையில் அந்த பெண்ணை வேலைக்கு அனுப்ப முடியுமான்னு பார்ப்பாங்க. கரெக்ட். இப்ப எங்க இருந்து வருது அது? ஏதாவது ஒரு நீ போ, நான் பாத்துக்கிறேன், நான் மேனேஜ் பண்றேன், நீ ஒரு 5 நாள் போ, 3 நாள் நீ இருந்தீன்னா அந்த 3 நாள் வர முடியலன்னா நான் வந்துடுறேன், நான் வந்து குழந்தைய பாத்துக்கிறேன், நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது எதனால வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த ரூபாயினுடைய மதிப்பு தெரிஞ்சு போச்சு. காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம், எல்லாத்துக்கும் நீங்க ஆள் வைக்கணும், இங்க காசு அதிகம். அப்ப 2 பேர் வைக்க முடியாது. நீங்க சம்பாதிக்கிறதே 2 பேர் சம்பாதிச்சா இங்க சமாளிக்க முடியும். அதேதான். அது எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அந்த பணத்தினுடைய மதிப்பு. இதை இன்னும் கொஞ்சம் பண்ணா நமக்கு அங்க கொஞ்சம் காசு கிடைக்கும் இல்ல, அப்ப நீ கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா நானும் வந்து பண்ணலாம் இல்ல அப்படிங்கிற அந்த சப்போர்ட், அந்த விஷயங்கள் எல்லாமே வருது இல்லைங்களா. அப்ப வந்து என்னன்னா அப்ப இது நம்மளால செய்ய முடியுது. செய்ய முடியற விஷயத்த வந்து செய்யாமல் இருக்கிறது. அதுல நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்குதான் சரி இதை வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட். அந்த புஷ்பலதா அவங்கள தான் சொல்ல போறேன், இல்ல வேற ஏதாவது சொல்றியா? இல்ல இவங்க செல்வராணி பாண்டியன் போட்டிருந்தாங்க. இப்ப நீங்க அம்மாவை பத்தி பேசினதுனால நான் சொல்றேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, எங்க தலைமுறை பெண்கள் தான் வீட்டுக்குள்ளாரே அடைஞ்சு கிடந்து எல்லாருக்கும் வந்து கணவனிடம் வந்து கையேந்தி நிற்கிற மாதிரி ஒரு நிலையில இருந்தோம். இன்றைய பெண்கள் பேசுவதை கேட்டா எரிச்சலா இருக்கு. கணவருக்கு சேவை செல்வதை வந்து நான் பெருமைப்பட்டு பெண்கள் வந்து இன்னும் பல வருடங்களுக்கு பின் உணர்வார்கள் என்பது வந்து தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல உலக அழகி ஐஸ்வர்யா ராயை வந்து நான் வந்து உதாரணத்துக்கு காமிப்பேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பெருசாயிட்டாங்க. அவங்க ஃபேமிலியிலே பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் போயிட்டு இருக்கு. சொல்றேன், இது வந்து இத்தனைக்கும் அவங்க தனியா வந்து நின்று ஜெயிச்சு காமிச்ச ஒரு பெண்மணி. நான் நல்லா கேட்டுக்காங்க, திருமணத்துக்கு பிறகு அவங்க படம் நடிக்காமலாம் இல்ல, பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க. அப்படி இன்கேஸ் ஏதாவது ஒன்று ஆனா கூட அவங்களால அவங்களுடைய சொத்தை வச்சு அவங்க சம்பாதிச்சு வச்சு அவங்க தனியால நிக்க முடியுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாத பட்டத்தில் நீங்கள் ஷூ மட்டும் தொடச்சி விட்டு எல்லாம் பண்ணி ஒரு 10-15 வருஷம் கழிச்சு எல்லாமே மாறும்போது என்ன ஆகும்னா ரொம்ப ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. இதுல பிள்ளைங்கள்ட்ட இந்த கேள்விகள் வருங்க, நீங்க எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கேள்வியை வந்து கூட நீங்க எதிர்கொள்ள முடியும். பட் கூட இருக்கிற எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்ட ஒரு பார்ட்னர் வந்து நானா உன்னை செய்ய சொன்னேன், நான் உனக்கு ஷூலாம் தொடச்சு விட்டனே அப்படிங்கிறப்ப அது என்ன ஆகும்னா நானும் உன்னை செய்ய சொன்னேன், நீ படிச்சிருக்க வேண்டியதானே. அந்த எனக்கு இது இன்னொரு ஒரு இது என்னன்னா, உங்களுக்கு கூட ஒரு ரொம்ப பிடிச்ச படம் கௌதம் வாசுதேவன் மேனனோட படம், அந்த சம்யுக்தா கூட வருவாங்களே சார், ஓ சாந்தி சம்யுக்தா இல்லையா அவங்க பேர்? சமந்தாவா? சமந்தா சார். சமந்தா அதான் சம்யுக்தானா எனக்கு அங்கங்க போகுது. சமந்தான்ற போது இது நீதானே என் பொண்ணு சொல்லுங்க. அதுல அவர் சொல்லுவாரு, அவர் போய் படிச்சிருவாரு, இவங்க வந்து சொல்லுவாங்க நான் படிக்கலையே அப்படின்னா, நீ போக வேண்டியதானே, நீ போய் படிச்சு நீ என்னைய சுத்தி வந்து உன்னை நான் நிக்க வைக்க சொன்னேன் நானு. அதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து நல்லா வெல் டு டு. இப்ப இவன் நிரூபிக்கணும், இவன் ஓடியே ஆகணும். இவன் படிச்சு வந்து ஒரு நல்ல வேலைக்கு போனாதான் அந்த பொண்ணை வந்து வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். அது வந்து இவன் கூட சுத்திட்டு இருக்கும். ஸோ அப்போ அவங்க கேள்வி கேட்கும்பொழுது அவர் சொல்றதுதான் அது வந்து ரொம்ப ஈஸியாக அவங்கள்ட்ட கேட்டுக்கப்படும். இது வந்து அது அப்புறம் தான் உணர்வீங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் காலம் கழிச்சு இதே திரும்ப செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அப்பதான் அதோட நம்ம திரும்ப ஷூ தான் தொடச்சிக்கிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அப்பதான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரியான கமெண்ட் தான் புஷ்பலதா அவர்கள் போட்டிருந்த கமெண்ட்டும். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, எங்க I don't understand this ladies in India. Parents given them education and pay their weddings expenses and all. But these girls get married and forget their hardship.
Go get a job and earn for yourself and for your passion. Parents too. If your future husband doesn't allow you to work but take care of his household, then add him to get a maid. I am a bank officer and mother of 3 children and I managed everything. Now my children are grown up and I am retired now. Think wisely and don't trouble your parents after your marriage. கரெக்ட். இதாவது சிம்பிளா சொன்னாங்க அவங்க. அதாவது நான் வந்து வேலைக்கு போன பெண்மணி, 3 குழந்தைங்க எனக்கு. உங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரா வேலைக்கு போகாதுன்னா இதெல்லாம் யார் பண்ணுவா, வீட்டு வேலையை பார்ப்பனா, அதுக்கு மேடு வைங்க, மேடு வச்சுட்டு நீங்க வேலைக்கு போங்க. எக்ஸாக்ட்லி. அதை வந்து அன்னைக்கு வந்து கோபியும் அதை சொன்னாப்ல, ஒரு 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 நல்ல சம்பாத்தியம் வருது, அதை ஏன் நானே கைவிட்டுனா, அதுக்கு ஒரு மெய்டு வச்சு அதுல வந்து ஒரு இன்னொரு பொம்பளைக்கான ஒரு வாழ்க்கை, ஒரு வேலை, அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஒரு வேலை கிடைக்குது அவங்க வீட்டுல. அப்ப சம்பாத்தியம் வரும்போது என்னன்னா எல்லாத்தையுமே இங்க என்னன்னா இந்த மென்னிகோ என்னன்னா என்ன பிரச்சனைனா, சம்பாத்தியம் வந்ததுன்னா ஒரு இடத்துல சில நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து சில நேரத்தில் நம்மளுக்கு சம்பளம் கம்மியாக வரும், கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாக வரும், மாதிரி அதெல்லாம் வரும். ஆனால் இந்த ஈகோவை நீங்கள் ஆரம்பத்தில் உடைக்கணும்னு சொல்ல வரேன். இது வராத ஆண்கள் இல்லை, வராத பெண்கள் கிடையாது. ஆனால் அப்படி வரும்போது அதை நீங்கள் உடைக்கும் போது தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். தட்ஸ் ஆல். எஸ். இல்லை, அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் வந்து மேரியோடது. அவங்க வந்து போட்டிருந்தாங்க, அதாவது 3 cheers to both. ரொம்ப நல்ல ரிவ்யூ இது, ரொம்ப எக்ஸலண்டாகவும் இருந்தது, எஜுகேட்டிவாகவும் இருந்தது. நீங்க சொல்லும் Jackie sir about women going to work is a must for the enhancement of women status is exceptionally good. அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, விமன் வேலைக்கு போகும்போது ஒரு சொசைட்டியும் அவங்களுடைய ஸ்டேட்டஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. Sudha ma'am's about the example of getting to 200 rupees for going to one place, etc. very truly awesome அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வந்து 200 ரூபாய் கேட்கறதுக்கு வந்து யோசிப்பாங்க அப்படின்ற பொழுது அதுவும் உண்மை அப்படின்றது, இதை தான் நம்ம சொல்ல வந்தோம். இதற்காக தான் திரும்ப வந்து இப்ப அந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் அது இன்னும் ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. இதை செய்யாம எத்தனை பேர் இருந்திருக்காங்க. இப்ப இவங்க அம்மாவுடைய ஸ்டோரி சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களாவது அட்லீஸ்ட் 1980s. எனக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு வாடகை வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கு வந்து என்னன்னா ஸ்டெனோவாவோ அக்கௌண்டன்டாவோ ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருச்சு, கவர்மெண்ட் வேலை இத்தனைக்கும். அதுக்கு என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, அதெல்லாம் வேணாம், எதுக்கு நீ போய் சம்பாதிச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் டச் வுட்லாம் வச்சுக்கோங்க. அவங்க கணவருடைய பிசினஸ் பயங்கர லாஸ், கண்டினியூஸா லாஸ் ஆயிட்டே இருந்தது. கணவர் போய் யாருக்கிட்டையும் பணம் கேட்க மாட்டாரு, அவங்க தான் போய் அவங்க தம்பி கிட்ட, அவங்க அண்ணன் கிட்ட, அப்புறம் அவங்க அக்கா கிட்ட 3 பேர்கிட்டையும் அப்பப்ப பணம் கேட்டு பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்க போறது இல்ல, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்க போறது இல்ல, கடைசியில கேட்க போறது யாரு? ஒரு இடத்துலயும் போய் அந்த பணம் கேட்கிற கஷ்டம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்க போய் ஒருவரையும் கேட்பாங்க. அப்படிதான் படிக்க வச்சாங்க பசங்களை. இப்ப நீங்க என்னன்னா ஒரு பணம் கொடுக்குறாங்களோ இல்ல வேற ஒரு விஷயம் நமக்கு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு நம்ம வந்து we are bound to அவங்களுடைய சொல்றதை கேட்பதற்கான சில விஷயங்களுக்கு நம்ம வந்துருவோம். சில பேர் அதை செய்ய மாட்டாங்க. இப்ப சொந்த தம்பி அவர் தான் பணம் கொடுத்துட்டு இருந்தார், அவங்க தான் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க, அண்ணா அப்புறம் பணம் கொடுத்துட்டு இருந்தாப்ல பசங்களை படிக்க வச்சாங்க. இப்ப இன்வேரியபிளா நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா, வேற வழியே இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல அந்த அம்மா தான் திரும்பவும் வந்து கஷ்டப்பட்டாங்க. அவங்க கணவர் வந்து பிசினஸ் லாஸ் ஆகும்பொழுதுலாம் பண்ணாங்க. இப்பவும் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் போய் அண்ணன் தம்பிக்கு ஏதாவது வேணும்னா ஒரு ஹெல்ப்னாலோ ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அவங்கள அந்த இடத்துல டவுன் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப வந்து கீழே போய் அவங்க வந்து இதை வந்து அவங்க எப்பவுமே அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த யோசனை இப்ப காசு கேட்கற தைரியம் எனக்கு வந்தது இல்லைங்க, அந்த தைரியம் மட்டும் நான் வேலைக்கு தான் போயே ஆவேன்னு சொல்ற தைரியம் எனக்கு வந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குங்க அப்படின்வாங்க. அதை ஒரு தடவையும் அவங்க சொல்லும்போதுதான் அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து நிறைய பேர் கமெண்ட்லையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது அருமையான பதிவு அப்படிங்கறத வந்து சீக்ரெட் சமையல் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் நல்ல டாபிக் ஜாக்கி, நீங்க ரொம்ப நல்லா ரிவ்யூ பண்ணியிருந்தீங்க ஜாக்கி அண்ட் சுதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் காவியா வந்து என்ன போட்டிருந்தாங்க, வாட் யூ said is 100% correct. This Niana women made viral overnight by mail, simply glorifying her. உண்மை. ஏன்னா பாருங்களேன் அப்படி பண்றாங்க, அவங்க வந்து இது பண்றாங்க அதை பண்றாங்க. சி அதை விட இன்னொரு ஒரு பொண்ணு அந்த கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க, இதே மாதிரி ஒரு இடத்துல குளோரிஃபை பண்ணும்போது அந்த பொண்ணு வீட்டுல என்ன பண்ணுதுன்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். ஆப்போசிட்ல அவர் உட்கார்ந்து பேசுறேன். இதே நியானால ஹஸ்பண்ட் பெருசா ஒய்ஃப் பெருசா ஏதாவது ஒரு போட்டி வச்சிருந்தாங்க, அந்த பொண்ணை பத்தி அவர் என்ன பேசுவாருன்னு நமக்கு தான் தெரியும். ஏன்னா சொல்லு பாயிண்ட் வந்து நான் இப்படிதான் இருப்பேன், 15 வருஷம் கேட்டாலும் என்ன நீங்க நான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னும் பொழுது
ஆடியோ நோட்ல வந்த மாதிரி தான் நான் என்னை மகிழ்ச்சி படுத்திக்கிறேன், என்னை வந்து இது எனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி மகிழ்ச்சி ஆக்கிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வந்தது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எப்படின்னா, ஏன் போகணும், என்ன சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியுமா, போகக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்தால் ஓரளவுக்கு, அதாவது ஏங்க ஒரு 10 விஷயத்துக்கு ஃபைட் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி ஒரு 10 தடவை ஃபைட் பண்ணி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சா போயிடுங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வந்த விஷயம். அதுக்கப்புறம் JSSY எஸ்கார்ட் அப்படிங்கிறவங்க மாதிரி விஷயங்களை பத்தி பேசுவதுல உங்க 2 பேரும் யாரும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலி worth more than a million views அப்படின்ட்டு worth more than a million views அப்படின்னு போட்டுறாங்க. எஸ், ஓகே. அதன் பிறகு வந்து ஜாக்கி நீங்கள் நெயில் பண்ண வைட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஜாக்கி nailed it. ஓகேங்களா. அதன் பிறகு வந்து கீத பிரியா அவங்க வந்து என்ன சொன்னாங்க, 100% ட்ரூ ஜாக்கி, in this topic சுதா sis spoke a lot அப்படின்னாங்க. ஆமா, இங்க நம்ம இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ கீத பிரியா. போன வாட்டி நான் அதை பேசும்போதே சொல்லணும்னு நினைச்சேன். இங்க நம்ம சாப்பாட்டு முறையே பெண்கள் லைஃப்ல playing a major role to be in kitchen for long time. பிரியா, இதுல வந்து என்னன்னா, இதுல லாங் டைம்ல இருக்கிறது மட்டும் இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது உங்களுக்கு பிடிச்ச சமையல் அங்க பண்ணிருப்பீங்களான்ட்டு. கரெக்ட். 99% உங்களுக்கு பிடிச்ச சமையல் இருக்காது. இப்போ எங்களுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிடறேன் அப்படின்னா ஜாக்கியை உடனே கேட்பாங்க, உனக்கு என்ன? இந்த கேள்வியை எத்தனை வீட்டில் கேட்டிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உனக்கு பிடிச்ச சமையல் என்னைக்காவது வந்திருக்குமான்னு பாருங்கள். அதே நான் ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணும்போது கூட கூப்பிட்டோம். நடுவில் ஒரு ஏதோ ஒரு படத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன். அதில் சொல்லுவாங்க, என்ன உனக்கு என்ன பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்குங்கிறத ஞாபகம் இருக்கு, எனக்கு என்ன பிடிக்குங்கிறத எனக்கு மறந்துடுச்சு, எனக்கு தெரியல அப்படின்னுவாங்க. அதுதான் இங்கே நடைமுறையில் நடக்கிறது. அதே மாதிரி அவங்க சமைச்சிருவாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது, வெரி ஃபியூ. அதை வந்து இவங்களோட அத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இப்போ ஷீ இஸ் நோ மோர். சமைக்கும் பொழுதே பசிக்குதுன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்க, ஃபஸ்ட்டு உனக்கு எடுத்து வச்சுக்க, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் வந்து சாப்பாடு போடலாம் அப்படின்வாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பெண்கள் மட்டும்தான், ஒரு சில மாமியார்கள் மட்டும்தான், நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோமா, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சாப்பிட்டோம், அவங்களுக்கு தனியாக ரைஸ் வச்சுருவோம், ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம், அப்புறம் எவ்வளோ நேரம் நீங்களாம் பசியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் வெறும் ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ். எல்லாத்த விட பிடிச்ச சமையலே சாப்பிட முடியாது, அப்புறம் தானே கிச்சனில் நிற்கிற கதையெல்லாம். அதை வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னொன்று அதுவும் அவங்க இன்னொன்று இந்த விஷயத்தில் சொல்கிறது, இப்போ அவனுக்கு வந்து ஒரு ப்ரெட்டு நடுவில் வந்து ஒரு கொஞ்சம் காய்கறியை வச்சு ஒரு ஸ்லைஸ் வச்சா இங்கே முடிஞ்சிடும். இந்த ஊரில், நம்ம ஊரில் யோசிச்சு பாருங்கள், ரைஸ் வைக்கணும், சாம்பார் வைக்கணும், பொரியல் வைக்கணும், அதுக்கப்புறம் ரசம் வைக்கணும், தயிர், மோர், இதுக்கான கரண்டிகள், ஏன்னா சாமா கழுவிட்டு இருக்கேன், அதுக்கு நம்மளுக்கு தெரியும் அதனுடைய எஃபெக்ட் என்னன்ட்டு. இப்போ இது அந்த மேடம் ப்ரோக்ரெசிவ் டு கெதர்னஸ் மேடம். ஐயோ. ஸோ அதனால அவ்வளோ கரண்டி, அவ்வளோ ஸ்பூனு, ஊறுகாய்க்கு ஸ்பூனு, உப்புக்கு ஸ்பூனு, அதுக்கு ஸ்பூனு, இதுக்கு ஸ்பூனு, எங்கெங்கயோ போகணும்னு வச்சுக்கோங்க. அதனால இவனுங்க ஏன்டா கிச்சன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்ததுமே, வீட்டில் வந்ததுமே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் இருந்தது. அப்புறம் இவனுக்கு வெறும் பிரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய கிச்சன் இவங்க வச்சிருப்பாங்க, நாம இங்கே வந்த அப்புறம் நம்ம தான் பெருசா ஒரு சமையலை எடுத்துட்டு போவோமே அப்படின்ட்டு. ஸோ ஸ்ரீலலிதா வந்து சொல்லியிருந்தாங்க, இது வந்து நான் பாட்காஸ்ட் டைப்ல ஹெட்ஃபோன்ல போட்டு கேட்டுட்டு இருக்கேன், 100 டைம்ஸ் மேல கூட கேட்கலாம் வொர்த் வீடியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஜாக்கி, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, குடூஸ் டு த காஸ்டியூமர். அதானே பார்த்தேன், மாதங்கி அவங்க சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி ரத்தினம் அவர்களுடைய கமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது, நீங்க பெரியாரை பத்தி எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க ஜாக்கி, நாங்க இவ்வளோ சுதந்திரமா அனுபவிக்கிறோம்னா அது அவர் பிறந்ததுனாலதான். அதே போல சுயமரியாதை சிந்தனை ஒரு வகையில பெண்ணடிமைத்தனத்தை போக்கியதும் பெண்களுக்காக சுயமரியாதைய மீட்டு கொடுத்ததும் பெரியார் தாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுல இது வந்து என்னன்னா, அந்த இந்து சந்துன்றதுல இவனுங்க வந்து நிறைய பெரிய ரோல் ஒண்ணு ரெடி பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். இதுல பாத்தீங்கன்னா, இதுல பெரும்பான்மை இந்துக்கள் தான் வந்து நசுக்கப்பட்டவர்கள். புரியுதுங்களா? இப்ப இவங்களுக்கு வந்து ஒண்ணும் இல்ல, பெரியார் இல்லைன்னு வச்சுக்காங்களேன். அதாவது உடன்கட்டன்னு ஒரு விஷயங்க, அதை வந்து பெரியார் அது குரல் நீங்க கேட்கும்போது அப்ப எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. அதாவது புருஷங்காரன் புறம் போகும்போது கூடயே வந்து ஒரு பெண்ணையும் அவள் அதை விதவன் சொல்றதுனால அவளையும் கட்டி வச்சுட்டு போய் அந்த நெருப்புல போடுறாங்களே, அப்பையும் பெரியார் பேசும்போது இந்துக்கள் மனம் புண்பட்டதுன்னு நானுங்க அந்த புறம்போக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது கோயிலுக்குள்ள ஒரு சாரர் மட்டும்தான் போக முடியும், மற்றவங்களாம் வாசலில் தான் நின்று கும்பிடணும் போது இவனுக்கு மனசு புண்பட்டது தான், இந்துக்கள் மனசு புண்பட்டது. நம்ம ஒத்த வரையில எழுதிடுவானுங்கன்னு வச்சுக்காங்களேன். சூத்திரர்கள்லாம் வந்து கல்வி கற்கலான்னு வந்து இவர் வந்து போராடுறாரு, எல்லாருக்கும் கல்வி வேணும்னு போராடுறாரு. அப்பயும் அவங்களுடைய மனசு வந்து புண்பட்டது தான். தேவராசி முறையை வந்து உழைக்கணும், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்களை பொட்டு கட்டி விட்டு
கோயிலில் எடுத்துன்னு போய் அந்த பெண்கள் வந்து கோயிலுக்கு வந்து சேவை செய்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சாப்பிட்டானுங்க அந்த பொண்ணுங்களை. எஸ், இந்த தேவராசி முறையை வந்து ஒழிச்சாங்க. ஆக்சுவலி இதுக்கும் எதிர்ப்புகள். அப்போ உங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க அனுப்ப வேண்டியதாண்டா அப்படின்னு கேட்டாங்க. அது இன்னும் அந்த அந்த அப்போ ஒரு எப்படி வந்து ஒரு தச்சம்புள்ள தச்சர் வேலை தான் பண்ணணுன்ற மாதிரி அந்த குலத்தொழிலை வந்து ஆதரிச்சு பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் தேவதாசி முறையும். அங்கே பிறக்கிற குழந்தைங்கள அதுலேயே வந்து வளர்த்து அதுலேயே வந்து உழலை வச்சு அதுலேயே அந்த பொண்ணுங்களை சாகடிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிரான போராட்டங்களை போதும்போது உங்களுக்கு வந்து மனசு புண்படும் தான் செய்யும். அதே மாதிரி ஆண்கள் மட்டுமே படிச்சுட்டு இருக்கும்போது பெண்களும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் எடுத்துன்னு வரப்போதும் உங்களுக்கு புண்பட்டுது. அதாவது சொத்துரிமை வந்து பொண்ணுங்களுக்கு கொடுக்கணும், வேலைக்கு போகணும்லாம் பெரிய சொன்னார்ல. அதனால தான் இவங்க என்ன பண்ணணும், எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு அது இதுன்னு சொல்லி அவங்க வந்து கதையை ஏற்றிக்க, அது பேர் என்ன, கதையை கட்டி விட்டுட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு பெண்கள் இவ்வளவு சுதந்திரமாகவும் இவ்வளவு விஷயங்கள் செய்யவும் மிக முக்கிய காரணம் பெரியார் எனும் பேராசான். அவ்வளவுதான். சொல்லுங்க. அதன் பிறகு வந்து அவரே வந்து மட்டி பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறத பத்தியும் சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு கோவிந்தராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க ரொம்ப சொல்வது ரொம்ப சரிதான், ஆனா பெண்களுக்கு எதிரி முதலில் பெண்கள் தான், அது சரி எல்லாம் சரியாகும், ஆண்களும் வீடு வேலையை பகிர்ந்து கொண்டால் மிகவும் சரியாக இருக்கும்னு போட்டிருந்தாரு. அது ரொம்ப கரெக்ட். அதே மாதிரி ராமானுஜம் வேணுகோபால் அவர்கள் வந்து அந்த சிவரஞ்சனியும் வேறு சில பெண்களும் தான் அந்த ஓடிடில வந்த படம் அப்படிங்கறத சொன்னாங்க. அண்ட் மற்ற கமெண்ட்ஸ் எல்லாமே ரோசரி அண்ட் பிஎம் குரோம்பே சுவாமிநாதன் அவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ அப்படிங்கறதை போட்டிருந்தாங்க. அண்ட் உண்மை அப்படிங்கறதையும் வந்து இட்ஸ் அவர்கள் போட்டிருந்தாங்க. இதுல நித்யா அப்படிங்கிறவங்க வந்து போட்டிருந்தது ரொம்ப கரெக்டா இருந்தது. ட்ரூ ஜாக்கி, ஐ ஹவ் சீன் த கேஸ் ஆஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லேர்னிங் ஸ்கூட்டி. ஸ்கூட்டி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஸ்கூட்டி கத்துக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வித்தியாசத்தை நான் கண்டிப்பா உணர்ந்திருக்கேன் அப்படிங்கறதையும் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. காரணம் என்னன்னா எல்லாருமே வந்து 4 கால்ல போகும்போது நீங்க தான் வந்து 2 கால்ல போவீங்க. எஸ், அது வந்து அதனால வந்து கார் கத்துக்குங்க, வாகனம் ஓட்ட கத்துக்காங்கன்னு. அது ஒண்ணு இல்ல. நீங்க வீடியோல சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இதே ஒரு ஸ்கூட்டி ஓட்டுற பெண்ணா மட்டும் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருச்சுன்னா கடைக்கு கூட போக மாட்டாங்க, நீ போயிட்டு வா. ஓ எக்ஸாக்ட், கரெக்ட் போய் விட்டுட்டு வா அப்படின்வாங்கல்ல. நமக்கு தெரிஞ்ச பொண்ணு செய்யற அந்த வேலையை சொல்லும்போது அது அவங்க வந்து ஆமா ஜாக்கி அப்படிங்கறது உண்மை. ஏன்னா நான் இதை வந்து போட்டேன், இது யார் வீட்லயே நடக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஏன்னா இதை நான் ஒரு 4-5 வீட்டுல பாத்துருக்கேன். அந்த அம்மாக்கள் எல்லாருமே என்னன்னா வண்டி ஓட்டுறவங்கம்மா, ஒரு ரேஷன் கடை கூட போக மாட்டாங்க. ரேஷன் கிடைக்கலாம். ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூல்ல இருக்கு, ஒரு கூட்டு வரணும்னு போனாங்க, எல்லாமே அவங்க தான் இட்டு உடனும் இட்டுன்னு வரணும், போகணும் வரணும், ஃப்ரீயா தான் இருப்பான் வீட்டுல உட்காந்துட்டு. ஆனா போக மாட்டான். இந்த நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல கடைசியா இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும். இந்த மாதிரி இருக்காங்கல்ல, வேலைக்கு தன் மனைவியை வந்து போகிறதுக்கு விடாம அவங்கள வந்து அனுப்பக்கூடாதுங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் வர முடியாது, பிக்கப் பண்ற டைமுக்கு நான் எப்படி வர முடியும் ஆபீஸ்ல இருந்து, நீ தான் ஆபீஸ்ல இருந்து வரணும், இந்த மாதிரி சொல்லி அவங்கள வேலைக்கு போக விடாம பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர். ஏன்னா அவங்க சொந்தமா விட்டுட்டாங்களா, ஆனா எனக்கு ஆபீஸ்ல வேலைன்னு போய் சொல்லிட்டு அந்த விஷயத்தை பகிர்ந்துக்காது. இல்ல பொய்ன்றதே கிடையாது ஜாக்கி. அப்ப உனக்கு வேலை இருக்கு எனக்கு வேலை இல்லைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா அப்ப அந்த பொண்ணு வேலை தானே செய்யறாங்க அப்படிங்கறது அந்த விஷயம். இதுல இந்த நடுவுல ரீசெண்ட் ஒரு ஆட் ரொம்ப நல்லா இருந்தது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு என்ன ஆடுன்னு எனக்கு ஞாபகம் வரல. அந்த பொண்ணு காலையில இருந்து வேலை எல்லாமே செஞ்சுட்டே இருப்பா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் அவளும் இருப்பா, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருப்பாரு. இவங்க வந்து இந்த பொண்ணு வந்து வேலை செய்ய முடியாது, எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு மாத்திரை சாப்பாடு எல்லாம் பண்ணி மாமியாருக்கு எல்லாருக்குமே செய்யும் பொழுது அந்த பொண்ணு வந்து கடைசியா உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கும். அப்ப வந்து இவன் சொல்லுவான், எங்க ஆபீஸ்ல எல்லாம் பாரு நான்லாம் 6 மணிக்கு லேப்டாப் முடிடுறேன், நீ ஏன் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்பாப்ல ஹஸ்பண்ட். இல்ல தோ முடிச்சிடுறேன் கொஞ்சம் முடிச்சிடுறேன் பொழுது வீட்டுல இருக்கிற பெண் குழந்தை சொல்லும், நம்மளாம் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணா அம்மாவும் 6 மணிக்கு வேலை முடிச்சிருவாங்க அப்படின்றத சொல்ற மாதிரி ஒரு ஆட் இருக்கும். அந்த மாதிரிதான் இங்க யாரும் அந்த விஷயத்த செய்யறது கிடையாது. இதை செய்யறது இல்லன்றதை விட அதை தடுக்கிறதுக்கான இந்த காரணங்கள் எல்லாமே வேண்டியது. அத்தனை பேருமே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பெண்ணியம் பேசிட்டு இருப்பாங்க ஆபீஸ்ல. ஆனா அதுக்குதான் சொன்னேன், என் டீம்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இன்னொரு ஒரு விஷயங்க, டைவர்சிஃபைடு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என் டீம்ல ஒரு 30% நான் பொண்ணுங்களை வச்சிருக்கேன் பாரு அப்படின்வாங்க. இது எனக்கு வந்து வீட்டுல இருக்கிற பொண்ணை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, அந்த 30% பொண்ணுங்களையும் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க வெளியில வந்து பார்த்தா அந்த 30% சொல்லும் போதே எனக்கு ஒரு எதுக்கு 30% இருக்கிறது. அதே மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்பதான் முட்டி மோதி வந்துகிட்டு இருக்கும். அதனாலதான் இதை திரும்ப திரும்ப சொல்றது, இவ்வளோ முட்டி மோதி வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் பேக்வேர்ட்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போவுமே நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போவுமே ப்ரொமோஷன் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பண்ற வேலைக்கான என்ன சொல்றது
ஈக்குவல் அந்த விஷயங்கள் கிடையாது. ஒரு பையன் வந்து நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகும்போது சொன்னான், நான் கூட பேசாமல் பொண்ணா பிறந்திருக்கலாம் போல இருக்குங்க, உங்களுக்கு 2 மாதம் 3 மாதம் லீவ் தராங்க, ஆனாலும் கூட ரேட்டிங்லாம் அப்படியே தான் போடுறாங்க அப்படின்னா. ஓகே. அதை சொல்லும்போது தான் நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், முதல்ல வந்து அதே சம்பளம் உங்களுக்கும் எனக்கும் அப்படின்னும் பொழுது நான் சொன்னேன், அதே சம்பளம்னா எனக்கு புரியல, எப்படி வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கல்ல, இப்போ வந்து படிக்காதவங்களுக்கு ஓரளவுக்கு படிக்கிறதுக்கான விஷயங்கள் கொண்டு வராங்கல்ல, அந்த மாதிரி தாங்க நாங்கள் தான் பிள்ளை பெற்றுக்க முடியும். இல்லை நீங்கள் பிள்ளை பெற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு அந்த 3 மாதம் லீவ் கொடுப்பாங்க அப்படின்னு. அதுதான் அந்த மாதிரியான தாட்ஸ் தான் நிறைய போயிட்டு இருந்தது அந்த ஆடியோவை கேட்ட உடனே. ஸோ சரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான். ரொம்ப சீரியஸ் ஒரு நோட். அது வந்து ரொம்ப நேரமும் பேசிட்டோம். தொடர்ந்து ஆதரவளித்து வரக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும். ஸோ இது பற்றி உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், ஏன்னா அந்த ஆடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அது வந்து அது ஈஸியாக கடந்து போக முடியல. ஐம் ஹாப்பி சார், ஐம் ஹாப்பி சார் அப்படின்னாலும் கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லைனா இவ்வளோ அழுக வராது. அது நெகிழ்ச்சியான அழுக வேற, அது வேற. இந்த நெயில் டிட்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. வலியும் வேதனையும் புதைச்சிக்கிட்டு ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது தான் உங்கள் முன்னாடி எடுத்துன்னு வரணும். அதனால் இந்த டூல் மூலமாக யாராவது ஒருத்தவங்களை மாற்றணும், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கணும், விசில் ப்ளோயராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான தொடர்ச்சியான விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இதில் இருக்கிற விஷயம். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேருமே லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.